எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. உடல், மூளை, மனசு ஒரே நேர்கோட்டில் இருந்தால் எந்த ஒரு வேலை செய்தாலும் வெற்றி நிச்சயம். இது சொல்ல நல்லா இருக்கும், கேட்கவும் நல்லா இருக்கும். ஆனால் செயல்முறையில் வருமா என்பது சந்தேகமே. செயல்முறையில் வராவிட்டாலும் பரவாயில்ல, இதை கண்ணில் பார்க்க முடியாது. உணர்வு ரீதியாகத்தான் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். பலருக்கு இதை உணர்ந்திருக்க முடியாது. இது சாத்தியமா என்றால் இது மிகப்பெரிய ஞானிக்கு மட்டும்தான் கிடைக்கும் என நினைப்பார். ஆனால் இது சாதாரண மக்களுக்கு கூட ஒரு சாதாரண மக்களுக்கு கூட மனசுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்க முடியும். கண்டிப்பாக இதை கண்டுபிடித்து கடைபிடிப்பவர் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பார். ஆனால் இதை கண்டுபிடிக்காதவருக்கு இது புரியாது. உதாரணத்திற்கு பல பாமர மக்களும் புரியும்படி ஒரு உதாரணத்துக்கு பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் கூறுகிறேன். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் அவருடைய இல்ல திருமணத்திற்கு அழைக்கிறார். நாமளும் அவர் கல்யாணத்திற்கு வீட்டிலிருந்து சரியாக 1 மணிக்கு கிளம்புகிறோம். கிளம்பும் நபருக்கோ தினமும் 2 மணிக்கு சாப்பிடக்கூடிய நபர், சாப்பிட்டு பழகக்கூடிய ஒரு நபர். அன்றைய தினம் பார்த்து 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே பசி அடி வயிற்றை கிள்ளுகிறது. சரி, விசேஷ வீட்டிற்குத்தானே செல்கிறோம் என்று தன் குழந்தைகள், மனைவி என குடும்பத்துடன் கிளம்பிவிட்டார். மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு விசேஷம் என்பதால் கூட்டம் மிக அதிகமாகவே இருந்தது. வரவேற்பறையிலிருந்தே கூட்டம். இவரும் கூட்டத்தில் மெல்ல நகர்ந்து விசேஷ வீட்டுக்காரரை பார்த்து வணக்கத்தை போட்டுவிட்டு சாப்பிடும் ஹாலை உடனே தொலைவினார். அதற்குள் நண்பர்களும் உறவினர்களும் அவரிடம் நலம் விசாரிக்கவே கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசி சமாளித்து விட்டு சாப்பிடும் ஹாலை அடைந்தார். அங்கு அனைத்து டேபிள்களும் ஆட்கள் அமர்ந்திருக்க, சாப்பிடும் நபருக்கு பின்னால் ஒரு நபர் அடுத்து சாப்பிட நிற்க, வேறு வழியில்லாமல் அவருக்கு பின்னால் இவரும் போய் தன் குடும்பத்துடன் நின்றார். இப்போது அவருடைய வயிறு சாப்பாடு மட்டும்தான் கேட்குது, மூளை சாப்பாடு மட்டும்தான் கேட்குது, மனசு சாப்பாடு மட்டும்தான் கேட்குது, உடல் சாப்பாடு மட்டும்தான் கேட்குது. அதுவும் அங்கே பரிமாறப்படக்கூடிய உணவுகளோ மட்டன் வாசம் வீசும் பிரியாணி, சிக்கன் கிரேவி, காடை வறுவல், மீன் ரோஸ்ட் என்று வாசம் மூக்கை துளைத்து உள்ளே குடலை சுண்டி இழுக்குது. இப்போது அவருக்கு உடல், மனம், மூளை 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இவை 3 மட்டுமல்ல. நாக்கு, மூக்கு, கண்ணு, பெருங்குடல், சிறுங்குடல், மண்ணீரல், கல்லீரல் என்ற அனைத்து உறுப்புகளும் பரிமாறப்படும் உணவு எப்போ நம் வயிற்றுக்குள் வரும் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கிடக்கிறது. எப்படியோ ஒரு வழியாக இவரும் சாப்பிட அமர்ந்து அனைத்து ஐட்டங்களையும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். வயிறு முட்டை மட்டுமல்ல, மூக்கு முட்டை சாப்பிட்டார். நல்ல ஒரு ஏப்பத்தை விட்டு அமர அப்படியே மண்டபத்திற்குள் நுழைந்தார். உறவினர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். பிறகு பொண்ணு மாப்பிள்ளையுடன் ஃபோட்டோ எடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என நினைத்தபோது அசைவ சாப்பாடு, அண்டா சோறு, தண்ணீர் தாகம் எடுக்கவே சாப்பிடும் ஹாலுக்குள் மீண்டும் நுழைந்தார் தண்ணீர் குடிக்க. கூட்டம் குறையாமல் சாப்பிட மக்கள் வந்த வண்ணமே இருந்தனர். தண்ணீரை தேடி ஒரு மிகப்பெரிய அண்டாவில் தண்ணீர் இருப்பதை பார்த்து ஓடிப்போய் டம்ளரில் உண்டு தண்ணி குடிக்க ஆரம்பித்தார். குடிக்கும்போது பக்கத்தில் இருந்த பிரியாணி அண்டாவிலிருந்து வந்த வாசம் மூக்கை பிளந்தது. ஆனால் இந்த முறை அந்த வாசம் குடலிலிருந்து குமட்டி கொண்டு வந்தது. சில மணி நேரத்திற்கு முன் பசி அடிவயிற்றை கிள்ளிய போது இந்த வாசம் உடலில் உள்ள நாடி, நரம்பு, இரத்த நாளங்கள், கோடான கோடி செல்கள் முதற்கொண்டு ராஜ உறுப்புகள் என அனைத்தும் அந்த பிரியாணி சுவாசத்தை வெத்தலை பாக்கு வைத்து வரவேற்றது. ஆனால் அதற்கு தேவையான சத்து கிடைத்ததும் அந்த வாசம் பிடிக்கவில்லை. இப்போது மனம், உடல், மூளை 3ம் அந்த சாப்பிடும் ஹாலை விட்டு வெளியே சென்றால் போதும் என்று செயல்பட்டு மீண்டும் மண்டபத்திற்குள் ஓடி வந்தார். அதன் பிறகுதான் அவருக்கு நிம்மதியே வந்தது. இதே போல நாமும் ஒவ்வொரு செயலிலும் மனம், மூளை, உடல் 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வேலை செய்தால் வெற்றி நிச்சயம். அது மட்டுமின்றி இன்னொரு கருத்தையும் வைக்கிறேன்.
வயிற்றின் தேவை முடிந்ததும் உணவு வேண்டாம் என்று கூறுவது போல மண்ணு பெண்ணு பொண்ணு இது மூணின் மேலேயும் இதே போல தேவைக்கு மேல் மண்ணு பெண்ணு பொண்ணு இது மூணின் மேலேயும் இதே போல தேவைக்கு மேல் ஆசைப்படாமல் இருந்தால் ஊரில் நாட்டில் உலகத்தில் பிரச்சனையின்றி எல்லா இடத்திலும் அமைதி நிலவும். இதே போல இந்த கால இளைஞர் முதல் பெரியவர் வரை கூலி வேலைக்கு செல்லும் நபர்களாகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், ஏழை பணக்காரனாகட்டும், எந்த சமுதாயமாகட்டும் என யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் உடல் மனம் மூளை என அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது இன்னொன்று எதுவென்றால் இரவு 8 மணிக்கு மேல் டீ மற்றும் பெட்டி கடைகளில் 2 டம்ளர், 2 வாட்டர் பாக்கெட், 2 மிக்சர் பொட்டலம், அவ்வளவு அவசரம். இதை வாங்கும்போது அவர்கள் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள், யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அவன் கவனம் உடல் மூளை எல்லாம் அவன் அடுத்து செய்யப்போகும் செயலில் மட்டும்தான் இருக்கும். சரிங்க, இதை பற்றி அதாவது குடிகாரனை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். நாம் குடிகாரனை பற்றி பாட்டோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கருத்தெல்லாம் உண்மைன்னா அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.